வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் நியூ என்சிஆர்டி சிலபஸ் கிளாஸ் 7 சயின்ஸ் கியூரியாசிட்டி புக் சாப்டர் நம்பர் 3 எலக்ட்ரிசிட்டி சர்க்கியூட் அண்ட் their காம்போனன்ட்ஸ். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2 வீடியோ. அதில் என்ன பார்க்க போகிறோன்னா an electrical circuit. The lamp glow when one terminal of the lamp is connected to the one terminal of the electrical cell and the other terminal of the lamp to the other terminal of the cell as shown in the figure 3.9. This setup forms an electrical circuit which provide the complete path for electrical current to flow through the lamp. The lamp glow only when the current pass through the circuit. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து இந்த lamp glow ஆகும்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி செல்லோடைய இந்த செல் ஹோல்டருடைய பாசிட்டிவ் சைடு ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா லேம்போடைய ஒரு எண்ட்லேயும் அதே மாதிரி நெகட்டிவ் சைட்லேருந்து லேம்போடைய அனதர் எண்ட்லேயும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும் போது நமக்கு வந்து லேம்ப் வந்து க்ளோ ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது லேம்பில் இருந்துட்டு பாசிட்டிவ் சைட்லேயும் லேம்ப்லேருந்து நெகட்டிவ் சைடும் கனெக்ட் ஆகிட்டு இந்த கம்ப்ளீட் சர்க்கியூட் செட்டப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பாத் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னா அது வழியாக வந்துட்டு கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டு நமக்கு வந்து லேம்ப் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். The direction of the electrical current in an electrical circuit is taken to be from the positive to negative terminal of the electrical cell. இப்போ கரண்ட் எந்த டைரக்ஷனில் வந்து பாஸ் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அதாவது பாசிட்டிவ் சைட்லேருந்து லேம்புக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைடுக்கு வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த ஃப்ளோ தான் வந்து என்ன சொல்கிறோன்னா ஒரு சர்க்கியூட்னு நம்ம சொல்வோம். when the terminal of the lamps are connected with those of the electrical cells by wire. இப்போ இந்த லேம்போடைய ரெண்டு சைடும் எப்படி வந்து அந்த செல்லோட கனெக்ட் ஆகிருக்குன்னா பை த ஒயர். இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து ரெண்டு ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக தான் வந்து நமக்கு வந்துட்டு செல்லும் லேம்பும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இந்த சர்க்கியூட் வந்து இந்த ஒயர் மூலமாக தான் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. The current pass through the filament of the incandescent lamp and make it glow. இப்போ என்ன ஆகும்னா இந்த கம்ப்ளீட் சர்க்கியூட் இருக்குது, அதனால வந்து என்ன ஆகும்னா நமக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகிட்டு லைட் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும், லேம்ப் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். With an incandescent lamp it does not matter which of its terminal connect to the positive or negative terminal of the cell. Incandescent lampல இந்த சைடு தான் வந்து பாசிட்டிவ் இன்சர்ட் பண்ணணும், இந்த சைடு தான் வந்து நெகட்டிவ் இன்சர்ட் பண்ணணும்னு எதுவும் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லேம்பை வந்து எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இதுதான் பாசிட்டிவ் இதுதான் நெகட்டிவ் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. எந்த சைடு வேணாலும் நம்ம வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இன்கண்டசன்ட் லேம்பில் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் செல் ஹோல்டரில் தான் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு வந்து பார்த்து கனெக்ட் பண்ணும். The lamp will glow as long as the circuit is complete and the current flow through the filament. இந்த லேம்ப் வந்துட்டு எவ்வளோ நேரம் வந்து க்ளோ ஆகும்னு பார்த்தோன்னா அந்த சர்க்கியூட் வழியாக கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிற வரைக்கும் அந்த ஃபிலமெண்ட் வழியாக ஃப்ளோ ஆகிற வரைக்கும் என்ன ஆகும்னா இந்த லேம்ப் வந்து க்ளோ ஆகிட்டே இருக்கும். Fascinating facts. Sometimes an incandescent lamp does not glow even when the connected to a cell. We say the lamp has fused, usually due to the broken filament. A broken filament stops the flow of the current, preventing the lamp from the glowing. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம செட்டப் வந்து கரெக்டாக பாசிட்டிவ் நெகட்டிவ் செல் ஹோல்டரில் கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு லேம்போட நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கும் போது என்ன ஆகும்னா சம்டைம்ஸ் வந்து லைட் வந்து க்ளோ ஆகாது. ஏன் இந்த மாதிரி க்ளோ ஆகலை அப்படின்னா அந்த லேம்பை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஃபியூஸ்டுன்னு சொல்லுவோம். அதாவது அந்த லேம்புக்குள்ளே வந்து என்ன ஆகும்னா ஒரு ஃபிலமெண்ட் வந்து இருக்கும். அந்த ஃபிலமெண்ட் வந்து என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட்டாக இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து கனெக்ஷன் வந்து பிரேக் ஆகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி பிரேக் ஆகிருக்கும் போது எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் வந்து பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடுக்கு வந்து ஃப்ளோ ஆகாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷனை நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த லேம்ப் ஆஸ் ஃபியூஸ்டுன்னு சொல்லுவோம். இந்த கரண்ட்டு ஃப்ளோ வந்து கட் ஆகிட்டு அதனால லேம்ப் வந்து க்ளோ ஆக முடியாது. நெக்ஸ்ட் ஒன் இப்போ செஞ்ச அதே செட்டப் தான், ஆனால் நம்ம வந்துட்டு எல்இடியில் வந்து ட்ரை பண்ண போகிறோம். லெட் அஸ் நவ் ட்ரை டு மேக் அன் எல்இடி க்ளோ. எல்இடி வந்து க்ளோ பண்ண வைப்போம். ஆக்டிவிட்டி 3.7. Let us experiment. Take 2 electrical cell and LED of any color, a cell holder that can fit 2 cells and 2 length of எலக்ட்ரிக்கல் ஒயர். இப்போ வந்து நம்ம என்ன எடுத்துக்க போகிறோன்னா 2 எலக்ட்ரிக்கல் செல் வந்து எடுத்துக்க போகிறோம். அந்த 2 எலக்ட்ரிக்கல் செல்லையும் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு 2 செல் ஹோல்டர் ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஹோல்டர் வந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு எல்இடி பல்ப் வந்து எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் 2 length ஆஃப் த ஒயர். இதனால வந்து நம்ம எடுத்துக்கலாம்.
Next, remove the 1 centimeter of the plastic covering from the both end of the wire to expose to the metal. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயருக்கு மேலே நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து இருக்கும். அதை வந்து ரெண்டு சைடும் வந்து ஒரு சென்டிமீட்டர் கட் பண்ணிவிட்டு அந்த மெட்டல் வெளியில் தெரிகிற மாதிரி நம்ம எக்ஸ்போஸ் பண்ணி வைக்கணும். கனெக்ட் த 2 wires to the cell holder. இப்போ இந்த ஒயர் 2 ஒயர் எடுத்துருக்கோம்ல, அந்த 2 ஒயரும் என்ன பண்ணணும்னா செல் ஹோல்டருடைய 2 சைட்லேயும் வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி இந்த செல் ஹோல்டருடைய 2 சைட்லேயும் 2 ஒயரை வந்து கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. Insert 2 cells in the holder, taking care that for each cell, its negative terminals is towards the spring side of the holder and the battery is ready to use. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த செல் ஹோல்டருக்குள்ளே வந்து செல்லை வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது ஸ்ப்ரிங் இருக்கிற சைடு வந்துட்டு நெகட்டிவ் சைடு வரா மாதிரியும், ஸ்ப்ரிங் இல்லாத அதர் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து ஸ்ப்ரிங் இருக்குது, அதனால் வந்து நம்ம என்ன பண்ணோம், இது வந்து நெகட்டிவ் சைடும் இந்த சைடு பாசிட்டிவாகவும் வந்து கனெக்ட் பண்ணுறோம். ஸோ மேலே இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் இருக்குது, அதனால் இது வந்து நெகட்டிவ், கீழே வந்து பாசிட்டிவ் சைடு வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி 2 செல்லை வந்து இதுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ பேட்டரி வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நம்ம பேட்டரின்னு எப்போ சொல்லுவோம், 2 or more செல்ஸ் கனெக்ட் பண்ணியிருந்தோன்னா அந்த செட்டப்பை நம்ம என்ன சொல்லுவோம்னா பேட்டரின்னு சொல்லுவோம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். How will you decide which is the positive terminal of the battery? பேட்டரியோடைய பாசிட்டிவ் டெர்மினல் நீங்கள் எப்படி வந்து சொல்வீங்கன்னு சொல்கிறாங்க. The terminal of the holder which is connected to the positive terminal of the cell is positive and the one connected to the negative terminal of the other cell is the negative terminal. இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லில் வந்துட்டு பாசிட்டிவ் சைடும் இன்னொரு சைடு வந்துட்டு நெகட்டிவ் செல்லும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ செல்லோடைய பாசிட்டிவ் சைடு இருக்கிற சைடு வந்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினல்னும், செல்லோடைய நெகட்டிவ் சைடு இந்த சைடு இருக்குது, அதனால் இது வந்து நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்வோம் நம்ம. Now connect the free end of the battery positive terminal wire to the longer wire of the LED and the free end of second wire to the short wire of the LED. Does the light glow? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆல்ரெடி பேட்டரி வந்து செட் பண்ணிட்டோம். எல்இடியோடைய லாங் சைடு இருக்கிற லெக்கை வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் சைடோடும், இந்த ஷார்ட்டாக இருக்கிறத வந்து நெகட்டிவ் சைடோடும் வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா lamp வந்து க்ளோ ஆகும். Repeat the above step but interchange the wire connect to the LED. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணியிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு இன்டர்சேஞ்ச் வந்து பண்ண சொல்கிறாங்க. இந்த லாங்காக இருக்கிற பாசிட்டிவ் சைடு வந்து நெகட்டிவ் டெர்மினல் பக்கமும், ஷார்ட்டாக இருக்கிற நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த எல்இடியை வந்துட்டு செல்லோடைய பாசிட்டிவ் சைடை வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இந்த ஸ்டெப்பை தான் வந்து இங்கே ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம ரிப்பீட் பண்ணும்போது என்ன ஆகாதுன்னா இங்கே லேம்ப் வந்து க்ளோ ஆகலை. அதுவே வந்து பாசிட்டிவ் சைடு பாசிட்டிவும் நெகட்டிவ் சைடு நெகட்டிவும் கனெக்ட் ஆகிருக்கும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகுது. நம்ம இன்கான்டசன்ட் லேம்பில் வந்து பார்த்தோம், இந்த சைடு தான் பாசிட்டிவ் இந்த சைடு தான் நெகட்டிவ்னு கிடையாது. ஒன்லி செல்லுக்கும் அந்த செல் ஹோல்டருக்கும் தான் வந்துட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் சைடு இருக்குன்னு. ஆனால் எல்இடியோடைய பாசிட்டிவ் சைடோட செல்லோடைய பாசிட்டிவ் சைடு கனெக்ட் ஆகிருந்தாலும் அதே மாதிரி வந்து நெகட்டிவ் சைடு செல் ஹோல்டரோட நெகட்டிவ் சைடு ஆஃப் த எல்இடி கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து லைட் வந்து க்ளோ ஆகும். சப்போஸ் நம்ம இதை இன்டர்சேஞ்ச் பண்ணோன்னா நமக்கு லைட் வந்து க்ளோ ஆகாது. You would have observed that the LED glow in the first case. நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகும். அண்ட் டஸ் நாட் க்ளோ இன் த அதர் கேஸ். செகண்ட் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகாது, எல்இடி வந்து க்ளோ ஆகாது. பிகாஸ் த கரண்ட் கேன் பாஸ் த்ரூ த எல்இடி இன் ஒன் டைரக்ஷன் ஒன்லி. ஏன்னா ஒரு டைரக்ஷன் வழியாக தான் மட்டும்தான் வந்து நான் கரண்ட் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு மட்டும் தான் போகும், நெகட்டிவ் டு பாசிட்டிவ் வந்து போகாது. அதை இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகாதுன்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. ஸோ நமக்கு என்ன ஆகாதுன்னு பார்த்தோன்னா அந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் வந்துட்டு எல்இடிக்கு வந்து பாஸ் ஆகாது. The current pass through the LED only when the positive terminal long wire of the LED is connected to the positive terminal of the battery and the negative terminal short wire of the LED is connected to the negative terminal of the battery. இப்போ பேட்டரியோடைய பாசிட்டிவ் லென்த் வந்து எல்இடியோடைய லாங் லென்த் இருக்க அந்த பாசிட்டிவ் சைடு வந்து கனெக்ட் ஆகிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லெக் இருக்கிற எல்இடி பல்போடையது பேட்டரியோடைய நெகட்டிவ் சைடு கனெக்ட் ஆகிருக்கும் போது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து லேம்ப் வந்து க்ளோ ஆகும்னு சொல்கிறாங்க. When the current pass through the LED, it's glow. Always take care to connect the LED correctly in the circuit to make it glow. எப்பவுமே வந்துட்டு நம்ம கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வந்து க்ளோ ஆகும். அதனால் ஃபிட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். Sometimes you may
come across a device when the cell is placed side by side. இந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து சைட் பை சைடு வந்து பிளேஸ் பண்ணும்போது கரண்ட்டோடைய ஃப்ளோ வந்து எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடு போயிட்டு இந்த பேட்டரியோடைய இந்த செல்லோடைய நெகட்டிவ் சைடும் இந்த செல்லோடைய பாசிட்டிவ் சைடும் அட்டாச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். இப்படி வந்து நம்ம அட்டாச் பண்ணோன்னா அங்கே வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைட் டு பாசிட்டிவ் சைடு இந்த மாதிரியே வந்து அட்டாச் பண்ணலாம். ஆனால் வந்துட்டு நம்ம திரும்ப இந்த மாதிரி மேலே கொண்டு போனால் க்ளோ ஆகாது. ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் டு பாசிட்டிவ் இந்த மாதிரி வந்து சைட் பை சைடு அரேஞ்ச் ஆகிருக்கும்போது இந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் பண்ணணும். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ் தென் நெகட்டிவும் பாசிட்டிவும் அட்டாச் ஆகிட்டு இப்படி வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இஃப் யூ கேர்ஃபுல்லி லுக் இன்சைட் த பேட்டரி கம்பார்ட்மெண்ட் யூ வில் usually see a thick wire or metal strip connected the positive terminal of the cell to the negative terminal of the next. To help the proper placement, positive negative symbol is typically printed inside. ஸோ நம்ம வந்துட்டு அந்த பேட்டரி ஹோல்டருக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம், செல்லை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது மேலே ஸ்ப்ரிங் இருக்கா இல்லை மெட்டல் பிளேட் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கணும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சிம்பிள் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ப்ளேஸ் பண்ண மட்டும் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு லைட் வந்து க்ளோ ஆகும். நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் ஸ்விட்ச். லெட் ஆஸ் ஃபஸ்ட் மேக் எ சிம்பிள் ஸ்விட்ச் ஆன் யுவர் ஓன். நம்மளுடைய ஓனில் வந்து ஒரு சிம்பிள் ஸ்விட்ச் வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டி 3.8. Collect 2 drawing pins, a safety pin or a paper clip, 2 wires and a small piece of cardboard. இப்போ வந்து ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்துக்கிறோம். அதில் வந்து 2 ட்ராயிங் கிளிப் வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 pieces of wire வந்து எடுத்துக்கிறோம். தென் இந்த 2 ட்ராயிங் பின்னையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஃப்டி பின்னால் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சேஃப்டி பின்னுடைய ஒரு ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராயிங் பின்னை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பிக்சரில் பார்த்தாலே தெரியுது. சேஃப்டி பின்னோடைய ஹோலில் ஒரு ட்ராயிங் பின்னை வந்துட்டு வச்சு நம்ம கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு சைடு ட்ராயிங் பின்னோட அந்த ஒயர் வச்சு இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு அந்த சேஃப்டி பின் வந்து ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிட்டு வர மாதிரி இருக்கணும். நமக்கு வந்து எந்த சைடு வேணாலும் ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். Insert the drawing pin through the ring of the safety pin and fix it to the cardboard piece. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறோன்னா சேஃப்டி பின்னோடைய ஒரு ரிங்கில் வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்துட்டு ஒரு ட்ராயிங் பின்னை ஃபிக்ஸ் பண்ணுறோம். இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் இன்னொரு ட்ராயிங் பின்னை வந்து கிளிப் பண்ணுறோம். ஸோ இந்த சேஃப்டி பின் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக ரொட்டேட் ஆகிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஃபிக்ஸ் த செகண்ட் ட்ராயிங் பின் டு த கார்ட்போர்ட் பீஸ் ஆஃப் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த சேஃப்டி பின் கேன் டச் இட். இந்த சேஃப்டி பின் வந்து டச் ஆகிற அளவுக்கு நம்ம இன்னொரு பின்னையும் வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. கனெக்ட் எ ஒயர் ஈச் ட்ராயிங் பின் அவர் ஸ்விட்ச் இஸ் ரெடி. இப்போ 2 ட்ராயிங் பின்னோடவும் வந்து ஒயரை வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்விட்ச் வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ செகண்ட் பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் பின்னோட வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ட்ராயிங் பின்னோட சேஃப்டி பின் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதே ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு கனெக்ட் ஆகாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு பிக்சரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கனெக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால இது வந்து ஆஃப் பொசிஷன் சொல்லுவோம். ஏன்னா வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகலை. ஒரு சைடில் இருந்துட்டு நமக்கு வந்துட்டு இன்னொரு சைடு பாஸ் ஆகிறதுக்கு வந்து டச் ஆகலை. அதனால் வந்து டச் ஆகாமல் இந்த சர்க்கியூட் வந்து ஓப்பனாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைட்டில் இருந்து நமக்கு வந்து ஒரு சைடு வந்து பாஸ் ஆகிட்டு இந்த இது சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு. இதனால் இது தான் ஆஃப் பொசிஷன் சொல்லுவோம் ஃபஸ்ட்டு ஒன்று. செகண்ட் வந்து ஆன் பொசிஷன் சொல்லுவோம். ஆக்டிவிட்டி 3.9. let us set. Connect the electrical cell, lamp and switch as shown in a figure 3.8a. இந்த மாதிரி figure 3.8aல கொடுத்துருக்க மாதிரி செல்லு தென் வந்து பார்த்திங்கன்னா லேம்ப் அண்ட் ஸ்விட்ச் இது எல்லாத்தையும் வந்து கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ரொட்டேட் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த சேஃப்டி பின் டில் டச் இட் த அதர் ட்ராயிங் பின்ஸ். இப்போ நம்ம வந்து இந்த சேஃப்டி பின்னை இந்த இன்னொரு சைடு இருக்க ட்ராயிங் பின்னோட டச் ஆகிற வரைக்கும் நம்மளை வந்து ரொட்டேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு வந்து லேம்ப் வந்து க்ளோ ஆகும். When the safety pin touch the both drawing pins, it is close the gap and complete path and allow the current to flow. We call this the on position where the circuit is closed and current flow from the cell positive to negative terminal to make the lamp glow. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் பின்னோட சேஃப்டி பின் வந்து அட்டாச் ஆகிருக்கும் போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் செட் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகும். இந்த செகண்ட் பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். கம்ப்ளீட் செட் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். அதாவது பேட்டரியோடைய பாசிட்டிவ் சைட்லேருந்து செல்லுக்கு லேம்புக்கு வந்து அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா
இந்த ஃபஸ்ட்டு ட்ராயிங் பின் டு செகண்ட் ட்ராயிங் பின் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்து கரண்ட் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக சர்க்யூட்டாக வந்து இருக்குது, க்ளோஸ்டாக வந்து இருக்குது. அதனால நமக்கு என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து லைட் வந்து க்ளோ ஆகும். அதுவே வந்து செகண்ட் பிக்சரில் வந்து லைட் வந்து க்ளோ ஆகும். ஃபஸ்ட்டு பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வந்து இருக்காது. ஏன்னா வந்துட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு சர்க்யூட் வந்து ஓப்பனாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆக முடியாது. அதனால் லைட் வந்து க்ளோ ஆகாது. When the safety pin does not touch the second drawing pin, the gap in the circuit prevents the current flow and the lamp does not glow. In this off position, we say the circuit is open. இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரில் பார்த்தா தெரியும், இந்த சேஃப்டி பின் வந்து செகண்ட் ட்ராயிங் பின்னை வந்து டச் பண்ணல. ஃபஸ்ட்டு ட்ராயிங் பின்லேருந்து இந்த சேஃப்டி பின் வந்து இந்த செகண்டாக இருக்க ட்ராயிங் பின்னை வந்து டச் பண்ணல. இந்த மாதிரி இருக்கும்போது அங்கே ஒரு கேப் வந்து உருவாகுது. ஸோ அந்த மாதிரி கேப் உருவாகிறதுனால நமக்கு என்ன ஆகாதுன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆஃப் பொசிஷன் சொல்லுவோம். ஆஃப் பொசிஷன் இல்லைனா வந்து ஓப்பன் சர்க்யூட்னு சொல்லுவோம். Note that switch can be placed anywhere in the circuit. A switch is simple device that either complete or break the circuit. இந்த ஸ்விட்சை வந்து நம்ம எங்கே வேணாலும் ப்ளேஸ் பண்ணலாம் இந்த சர்க்யூட்டில். இது வந்து ஜஸ்ட் அந்த கரண்ட்டை வந்துட்டு பிரேக் பண்ணும் இல்லைனா கம்ப்ளீட் பண்ணும், அதுக்காக யூஸ் ஆகிற ஒரு சின்ன டிவைஸ் தான் இது. The switch is used for the light and the other device at home or the same way through they are designed differently. இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு லைட்டை வந்து க்ளோ பண்ணுறதுக்கோ இல்லை வீட்டில் அதர் டிவைஸஸை வந்துட்டு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கோ நமக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. Circuit diagrams. The various components of an electrical circuit can be represented by symbols shown in figure table 3.2. Table 3.2ல வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டோடைய காம்போனன்ட்ஸ் எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு சிம்பிள்ஸாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் செல். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் லாங் லைன் கொடுத்துருக்கிறது வந்து பாசிட்டிவும், அந்த ஷார்ட் லைன் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சைடை வந்து இண்டிகேட் பண்ணுது. இது வந்து ஒரு சிங்கிள் செல்லை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் எலக்ட்ரிக்கல் செல்னு சொல்லுவோம். 2 or more செல்ஸ் கனெக்ட் ஆகிருந்தால் அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பேட்டரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேட்டரியில் வந்து பார்த்திங்கன்னா 2 செல் கனெக்ட் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் லைன் பாசிட்டிவும் இன்னொன்று வந்து ஷார்ட் வந்து நெகட்டிவும். லாங் லைன் பாசிட்டிவ், ஷார்ட் லைன் நெகட்டிவ், சைட் பை சைடு அட்டாச் ஆகிருக்கிறது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் எலக்ட்ரிக்கல் லேம்ப். லேம்போடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு நமக்கு வந்து 2 சைடு ஒயர் கனெக்ட் ஆகிருக்க மாதிரி காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் லைட் எமிட்டிங் டயோடு எல்இடி. எல்இடியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் வந்து கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்றதை வந்து இண்டிகேட் பண்ணுது. இந்த 2 ஆரோ மார்க் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு லைட் வந்து க்ளோ ஆகிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்விட்ச் இன் ஆன் பொசிஷன். இந்த மாதிரி வந்து பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து நெகட்டிவ் டெர்மினலுக்கு வந்து ஒரு சர்க்யூட் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கு, ஒரு லைனாக போட்டிருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு சுவிட்ச் வந்து ஆன் பொசிஷனில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைட்லேருந்து நெகட்டிவ் சைடுக்கு வந்துட்டு கனெக்ஷன் வந்து கிடையாது, பிரேக் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்விட்ச் இன் ஆஃப் பொசிஷன் சொல்லுவோம். ஒரே ஒரு சிங்கிள் லைன் மட்டும் இருந்தால் நம்ம அதை வந்துட்டு ஒயர்னு சொல்லுவோம். த சிம்பிள் ஃபார் அன் எலக்ட்ரிக்கல் செல், த லாங் லைன் ரெப்ரசன்ட் த பாசிட்டிவ் டெர்மினல் வைல் த ஷார்ட் லைன் ரெப்ரசன்ட் த நெகட்டிவ் டெர்மினல். இந்த லாங் லைனை வந்து நம்ம பாசிட்டிவ் டெர்மினலும் ஷார்ட் லைனை வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினலும் சொல்லுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பிக்சரில் பார்த்தோம்ல, இந்த லாங் லைனை வந்து பாசிட்டிவ்னும் ஷார்ட் லைனை வந்துட்டு நெகட்டிவ் டெர்மினல்னு சொல்லுவோம். இன் த சிம்பிள் ஃபார் அன் எல்இடி, the triangle points to the direction in which the current can flow. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்இடியில் கொடுத்துருக்க இந்த ட்ரையாங்கிள் எதை மென்ஷன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகுதுன்றதை மென்ஷன் பண்ணுது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 2 ஆரோ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து எமிட் ஆகுது, லைட் எரியுதுன்றதை வந்து இண்டிகேட் பண்ணுது. By using symbols to represent electrical compound, it is easier to drawing and understanding the electrical circuit. இந்த மாதிரி சிம்பிள்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராயிங்கை வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு லைட்டு ஃபுல்லாக லேம்ப் வந்து வரையணும், பேட்டரி வந்து வரையணும், அந்த மாதிரி அவசியம்லாம் இல்லை. ட்ரா பண்ணுறதுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சிம்பிள்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது. A representation of an electrical circuit using the symbol is called circuit diagram. ஸோ இந்த மாதிரி வந்து எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை வந்து நம்ம சிம்பிள்ஸ் மூலமாக வந்து ட்ரா பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம்னா சர்க்யூட் டயக்ராம் சொல்லுவோம். ஆக்டிவிட்டி 3.10. Let us draw. Using symbol shown in figure table 3.2, draw the circuit diagram of an electrical circuit given in figure 3.12a and figure 3.10c. As you
as your circuit diagram is similar to figure 3.14a and figure 3.14b. நீங்கள் உங்களை வந்து ஒரு சர்க்கியூட் டயக்ராம் வந்து சிம்பிள்ஸை யூஸ் பண்ணி ட்ரா பண்ண சொல்கிறாங்க. உங்களுடைய சர்க்கியூட் டயக்ராம் வந்து இந்த ஏ மாதிரி இருக்கா பி மாதிரி இருக்கான்னு சொல்லி கொஷின் வந்து கேட்குறாங்க. ஏ மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்கான்டசன்ட் லேம்ப் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணுவோம். எல்இடி லேம்ப் வச்சு நம்ம இந்த மாதிரி வந்து ட்ரா பண்ணுவோம். International organizations such as the International Electrical Commission, American National Standard Institute and the Institute of Electrical and Electronic Engineering create the standard symbol for electrical and electronic parts. Using the same symbol across the world help people from different countries and industries understand each other easily. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள்ஸ்லாம் யார் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க நமக்கு அப்படின்னா இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோடெக்னிக்கல் கமிஷன், இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரோடெக்னிக்கல் கமிஷனோ அமெரிக்கன் நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டியூட் ANSI, தென் இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இவங்கெல்லாம் தான் வந்து இந்த சிம்பிள்ஸை வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒவ்வொரு மாதிரி இருந்தால் காம்போனன்ட்ஸ் ஒரு இடத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், எல்லாரும் ஒரே சிமிலராக இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சிம்பிள்ஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. Next one, electrical conductor and insulator. Suppose we make the wire of material other than the metal and use them for making the electrical circuit. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலக்ட்ரிக்கல் ஒயரை வந்து மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம். அதர் தென் மெட்டல்ஸும் வந்து நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுறோம். Do you think the circuit current will pass through the material in such circuit? இந்த மாதிரி சர்க்கியூட்டில் வந்துட்டு நம்ம அதர் தென் மெட்டல் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகுமான்னு சொல்லி கேட்குறாங்க. Connect an electrical cell and lamp while leaving two ends of wire free as shown in the figure 3.15a. ஸோ இந்த ஏ பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லேம்ப்பு செல் எல்லாமே கனெக்ட் ஆகிட்டு ரெண்டு எண்டையும் வந்து ஃப்ரீயாக விட சொல்கிறாங்க. இந்த மாதிரி விட்டால் என்ன ஆகாதுன்னா சர்க்கியூட் வந்து கம்ப்ளீட் ஆகாது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகாதுன்னா இங்கே வந்து லைட் வந்து க்ளோ ஆகாது. டச் த டூ ஒயர் டூ free end of the wire momentarily. Does the lamp glow? If yes, your tester is ready. When you use the tester to identify the materials through which electrical current pass. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மெட்டல் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பூன் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெட்டல் ஸ்பூன் சில்வர்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து லைட்டை வந்து க்ளோ பண்ண வைக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. கலெக்ட் த ஆப்ஜெக்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் சச்சஸ் மெட்டல் ஸ்பூன், காயின், கார்க், ரப்பர், கிளாஸ், கீ, பின்ஸ், பிளாஸ்டிக் ஸ்கேல்ஸ், வுடன் பிளாக்ஸ், அலுமினியம் ஃபாயில், கேண்டில், ஸ்விங் நீடில், கார்ட்போர்ட், பேப்பர்ஸ் அண்ட் பென்சில், லெட், இந்த மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து லைட் வந்து க்ளோ ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. 1 by 1 touch the free end of the tester's wire to touch the end of each object you have collected. Make sure the wire does not touch each other. Does the lamp glow every time? ஸோ இது மாதிரி நமக்கு கொடுத்துருக்க ஒவ்வொரு ஆப்ஜெக்டாக நம்ம வந்துட்டு ஸ்பூனுக்கு பதிலாக வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ரப்பர் இல்லைனா வந்து உடன் பிளாக்ஸ், பின்னு, கீ அந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நமக்கு லைட் வந்து க்ளோ ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண சொல்கிறாங்க. ஐடென்டிஃபையிங் த கண்டக்டர் அண்ட் இன்சுலேட்டர். இங்கே வந்து நமக்கு நிறைய ஆப்ஜெக்ட் வந்து எடுத்துக்கிறோம். மெட்டீரியல் இட் மேடப் ஆஃப், அந்த மெட்டீரியல் வந்து எதால் மேடப்பாக இருக்குது, இந்த இடத்துல வந்து அந்த லைட் வந்து க்ளோ ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எதால் இருக்குன்னா வுட்டால் மேடாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாதுன்னா கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணாது. இட் இஸ் ஏ இன்சுலேட்டர். தென் பிளாஸ்டிக் ஸ்கேலும் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணாது, இதுவும் வந்து இன்சுலேட்டர். பேங்கிள், கிளாஸ் பேங்கிள் வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணாது, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேட்டராக வந்து ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் ஸ்ட்ரிப். பேப்பரும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணாதுன்னா கரண்ட்டை வந்து பாஸ் பண்ணாது, இதுவும் வந்து இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகுது. கேண்டில் வேக்ஸ், இதுவும் வந்துட்டு கரண்ட்டை பாஸ் பண்ணாது, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலேட்டராக தான் ஆக்ட் ஆகுது. மெட்டல் கீ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை பாஸ் பண்ணும். ஸோ எஸ், இட் இஸ் ஏ கண்டக்டர், கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணும். நெக்ஸ்ட் ஒன் எரேசர். எரேசர் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து கண்டக்ட் பண்ணாது, இதுவும் வந்து இன்சுலேட்டராக தான் வந்து ஆக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன்
ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா மெட்டலால் மேடப்பாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ரா எழுதிக்கலாம். அங்கே வந்து லேம்பை வந்து க்ளோ பண்ண வைக்கும். இது வந்து கண்டக்டராக வந்து ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம எழுதலாம். அனலைஸ் யுவர் அப்சர்வேஷன். டிட் த லேம்ப் க்ளோ ஃபார் ஆல் மெட்டீரியல்? உங்களுடைய அனலைஸில் என்ன தெரிய வருது, எல்லா மெட்டீரியல்லையும் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து க்ளோ ஆகுதான்னு சொல்கிறாங்க. த லேம்ப் க்ளோ ஃபார் சம் மெட்டீரியல் ஒன்லி. எப்போ வந்து லேம்ப் வந்து க்ளோ ஆகுதுன்னா சம் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் வந்து க்ளோ ஆகுது. திஸ் மீன்ஸ் தட் த எலக்ட்ரிக்கல் கரண்ட் கேன் பாஸ் ஈஸிலி த்ரூ சம் மெட்டீரியல்ஸ் பட் நாட் த்ரூ அதர்ஸ். எலக்ட்ரிக்கல் கரண்ட் வந்து சம் மெட்டீரியல் வழியாக மட்டும்தான் பாஸ் ஆகுது, எல்லா மெட்டீரியலும் பாஸ் ஆகிறதில்ல. த மெட்டீரியல் த்ரூ விச் த எலக்ட்ரிக்கல் கரண்ட் கேன் ஃப்ளோ ஈஸிலி இஸ் கால்டு குட் கண்டக்டர் ஆர் கண்டக்டர் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி. எந்தெந்த மெட்டீரியல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகிட்டு நமக்கு லைட்டு க்ளோ ஆகுதோ அது வந்து என்ன சொல்கிறோன்னா குட் கண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம், இல்லை கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணதுன்னு சொல்லுவோம். த மெட்டீரியல்ஸ் த்ரூ விச் கரண்ட் கேன் நாட் பாஸ் த்ரூ ஆர் கால்ட் இன்சுலேட்டர். தீஸ் ஆர் கால்ட் புவர் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. எதெல்லாம் வந்து கரண்ட்டை வந்து அது வழியாக பாஸ் பண்ணலையோ, அந்த லைட்டை வந்து க்ளோ பண்ண வைக்கலையோ, அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம்னா நம்ம இன்சுலேட்டர்னு சொல்லுவோம், இல்லை புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லி சொல்லுவோம். Based on the observation you have record table 3.3 conclude which material are conductors of the electricity and which are insulators. ஸோ எதெல்லாம் வந்து கண்டக்டர் எதெல்லாம் இன்சுலேட்டர்னு சொல்லிட்டு நம்மளை வந்து டேபிள் 3.3ல வந்து மார்க் பண்ண சொல்கிறாங்க. From your conclusion table 3.3 would you have realized that the metals are conductor of the electricity thus are used for making wires. ஸோ நம்மளுடைய கன்க்ளூஷன் நமக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல்ஸ் தான் வந்துட்டு நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ணுது, அதை வந்துட்டு ஒயர்ஸ் மேக் பண்ண வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், சில்வர், காப்பர், கோல்டு ஆர் த பெஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டர்ஸ். சில்வர், காப்பர், கோல்டு எல்லாமே வந்து நமக்கு எலக்ட்ரிசிட்டியை வந்து நல்லாவே கண்டக்ட் பண்ணும். ஹவெவர் ஃபார் மேக்கிங் த எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் மெயின்லி காப்பர் இஸ் யூஸ்டு டியூ டு த கம்பேரிட்டிவ்லி லோவஸ்ட் காஸ்ட் அண்ட் அபடன்ட்லி சப்ளை. அதாவது வந்து நம்ம இந்த மூணுத்தில் எதை நம்ம அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோன்னா ஒயர் மேக் பண்ணுறதுக்கு காப்பரை வந்து யூஸ் பண்ணுறோம். காஸ்ட் வைஸ் பார்த்தா சீப்பராகவும் இருக்குது, அதோடைய கண்டக்டிவிட்டியும் வந்து நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் டிஃப்ரெண்ட் யூஸ். நம்மளோட யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஒயர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். From table 3.3 you would have also realized that the plastic, rubber and ceramic are electrical insulator. இப்போ டேபிள் 3.3ல பார்த்த மாதிரி இந்த ரப்பர், செராமிக், பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டை வந்து கண்டக்ட் பண்ணல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணலான்னா அந்த ஒயர்ஸை கவர் பண்ணியிருக்க ப்ளக்கு, அந்த ஷாக்கெட்ஸ் அந்த மாதிரி செய்யறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. யூ ஹாவ் நவ் அண்டர்ஸ்டுட் வை ஒயர்ஸ் ஆர் கவர்ட் வித் தோஸ் மெட்டீரியல். இப்போ ஒயர்லாம் ப்ளக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கால் செஞ்சுருப்பாங்க, உள்ளே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் வந்து செஞ்சுருப்பாங்க. Conductor and insulator are both important. The electrical wires which connectors of the plug and sockets are made up of conductors. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒயர்ஸ் இதெல்லாம் வந்து மெட்டலில் வந்து செஞ்சுருப்பாங்க. அதுவே அந்த ப்ளக், ஷாக்கெட்ஸ்லாம் இதெல்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்டக்டர்ஸில் வந்து இன்சுலேட்டர்ஸில் வந்து செஞ்சுருப்பாங்க. லைக் ரப்பர், பிளாஸ்டிக் அண்ட் செராமிக்ஸ் ஆர் யூஸ்டு டு கவர் த ஒயர்ஸ், ப்ளக், டாப்ஸ் அண்ட் ஸ்விட்சஸ். இந்த ரப்பர், பிளாஸ்டிக், செராமிக்ஸ்லாம் எங்கே வந்து யூஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ளக்கை வந்து மேக் பண்ணுறதுக்கு, ஸ்விட்சஸ் வந்து மேக் பண்ணுறதுக்கு பிளாஸ்டிக் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். காஷன்ஸ். அவர் பாடி இஸ் எ கண்டக்டர் ஆஃப் த எலக்ட்ரிசிட்டி. நம்ம பாடி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணோம். எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் த்ரூ அவர் த பாடி மே காஸ் சிவியர் இன்ஜுரி ஆர் டெத். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடியில் வந்து கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகலாம், ஒன்று இன்ஜுரி ஆகலாம், இல்லைனா வந்து டெத்தே கூட அக்கர் ஆகலாம். ஆல்வேஸ் ஹேண்டில் த எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் வித் கேர். நம்மளோட எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்க. நவ் நெவர் டச் த ஸ்விட்சஸ் ஆர் பிளக்ஸ் வித் வெட் ஹேண்ட் ஆர் யூஸ் எலக்ட்ரிக்கல் டிவைஸ் இன் வெட் ஏரியாஸ் ஆர் ஹேண்டில் எக்யூப்மெண்ட் வித் டேமேஜ் ஆர் இன்சுலேஷன் ஆஃப் த ப்ரோக்கன் பிளக்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈர கையோட வெட் ஹேண்டோட போய்ட்டு என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்விட்சஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸை வந்து வெட்டி ஏரியாவில் வச்சு யூஸ் பண்ணக்கூடாது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்கு, ஸ்விட்சஸ் இதெல்லாம் வந்து பிரேக் ஆயிருந்தால் அதையும் வந்துட்டு நம்ம டச் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல். இதோட இந்த லெசன் முடியுது. இந்த லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.